ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2ல் 2016 கொஸ்டின் 2016 பொது தமிழும் பொது அறிவு குரூப் 2A கொஸ்டின் பொது தமிழ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. பட்டியல் 1, பட்டியல் 2. ஓரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மையம், வேற்றுமை, ஒற்றுமை, நன்று, தீது, செழுமை, வறுமை. பிரித்தெழுதுக. நா தொலைவில்லை, நா பிளஸ் தொலைவு பிளஸ் இல்லை. நோக்கினான் வேர்ச்சொல் நோக்கு. பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதது இறை தேர்தல் வினைத்தொகை. ஃபர்ஸ்ட் வெண்தயிர் பண்பு தொகை சரி. நாகலில் கை வாரம் உண்மை தொகை இதுவும் சரி. கபிலாய வெறுப்பு இரு பெயரொட்டு பண்பு தொகை. பொருந்தாதது இறை தேர்தல் வினைத்தொகை. பெரு இச்சொல்லுக்கான வினைமுற்று பெற்றான். கீழ்காண்பவற்றுள் பொருத்தம் அச்சதை குறிப்பிடுக. கலம்பகம், குறிச்சி, குறிஞ்சி, குறுநகை, தோற்றம். இது எல்லாமே பொருத்தம் அச்சது. பட்டியல் 1, பட்டியல் 2. என்னே மயிலின் அழகு உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்திலன் எதிர்மறை தொடர். மணிமொழி பரிசு பெற்றாள் உடன்பாட்டு தொடர். உழைத்து பிழை கட்டளை தொடர். பட்டியல் 1, பட்டியல் 2 பொறுத்துக. சொல் மற்றும் பொருள். சொல் தேநீர் அப்படின்னா தேயிலை நீர். முன்னாள் அப்படின்னா 3 நாள். தேநீர் அப்படின்னா தேன் போலும் இனிய நீர். முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கி சரியான தொடரை குறிப்பிடுக. பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான். விடை தேர்க. பொருள் உள்ளவரை பொருளாகச் செய்யும், பொருள் அல்லதில்லை பொருள். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி சொற்பின்வரு நிலையணி. தவறான மரபு சொல்லை தேர்க. முருங்கை பிஞ்சு முருங்கை மொட்டு. முருங்கை பிஞ்சுக்கு முருங்கை மொட்டு அப்படிங்கிறது தவறான மரபு சொல். கொள் எனும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று கொண்டான். பொருந்தாத சொல் ஆழி. கப்பல், அம்பி, திமில் இது 3 ஒரே சொல். ஆழி அப்படிங்கிறது பொருத்தமில்லாத சொல். பட்டியல் 1, பட்டியல் 2. கனகம் பொன், மேலி கலப்பை, கலிங்கம் ஆடை, ஆழி மோதிரம். கீழ்காண்பவற்றில் பொருத்தம் அற்றதை குறிப்பிடுக. சிலப்பதிகாரம் மணிமேகலை சரி. ராமாயணம் மகாபாரதம் சரி. இன்னா 40 இனியவை 40 சரி. பாண்டிய நெடுஞ்செழியன் கபிலர் அப்படிங்கிறது தவறு. பின்வருவனவற்றில் தவறான இணையை சுட்டுக. திண்ணிது அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வலிது கொடுத்துருக்காங்க. இது தவறான இணை. சிறிது பெரிது தவறு. சரியான விடை. உயர்வு தாழ்வு கரெக்ட். நன்று தீது இதுவும் சரியான. திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள். அரசியல், அங்கவியல், ஒளிவியல். நடுவண் அரசு பெரியாரின் உருவம் பொறுத்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு 1978. குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நாரதர் வருகிறார் என்ற தொடர் என்ன ஆகுபெயர்? ஓமை ஆகுபெயர். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்ட பெறுபவர் வாணிதாசன். அதியமான் நெடுமான்ஜியின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் ஔவையார். கீழே தரப்பெறுவனவற்றில் எவை சரி அற்றவை? 1 மற்றும் 3. குறுந்தொகை செயல்கள் குறைந்த அளவு 3 அடிகளையும் அதிக அளவாக 7 அடிகளையும் கொண்டு இருக்கின்றன. இது தவறானது. குறுந்தொகைக்கு நக்கீரர் தேவநாயனார் கடவுள் வாழ்த்து செயலை பாடியுள்ளார். அதுவும் தவறு. சரியானது எது அப்படின்னா குறுந்தொகை செய்திகளை தொகுத்தவர் பூரிக்கோள் சரி. குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடலுடன் 401 பாடல்கள் உள்ளன. இது சரி. மீதி 1 மற்றும் 3 தவறானது. புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர் வரத நஞ்சைய பிள்ளை. தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன் என்ற தொடரில் குறிக்கப்படுபவர் உவமையொரு பாகனாம் சிவபெருமான். கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? 1, 2, 3 கூற்று சரியானது. 4வது கூற்று தவறானது. பழந்தமிழரது போர் வாழ்வு, மன்னர்களின் அறச்செயல், வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவரது பெருமிதம், மக்களின் நாகரிகம், பண்பாடு பற்றிய புறநானூற்று செய்திகள் உதவுகின்றன. சரி. புறவாழ்வு பற்றிய 400 செய்திகளின் தொகுப்பு புறநானூறு. புறநானூற்றில் அதிக செய்திகளை பாடியவர் ஔவையார். இதுவும் சரி. அறியாது முரசு கட்டிலில் தூங்கிய பெண்ணை கொன்றமையால் பெண் கொலை புரிந்த மன்னன் என்று தூற்றப்படும் செய்தி சொல்லப்பட்டுள்ளது. இது தவறு. நூல் மற்றும் நூலாசிரியர். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். திருத்தொண்ட தொகை சுந்தரர்.
அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார், நாச்சியார் திருமொழி ஆண்டாள். கீழ்காணும் நூல்களுள் இலக்கண நூல் அல்லாதது எது? தேம்பாவணி. அப்ப இலக்கண நூல் எதெல்லாம் அப்படின்னா தொல்காப்பியம், தண்டியலங்காரம், வீர சோழியம். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் அற்றதை தேர்வு செய்க. இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை கற்று உலகில் செல்வராக வாழ சித்தர்கள் அவாவினர். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. கீழ்காணும் கருத்துகளில் தவறானதை சுட்டிக்காட்டவும். நெல்லை மாவட்டம் சாலை நயினார் பள்ளி வாசலில் பிறந்த நஸ்ருதீனே பின்னாளில் சாலை இளந்திரையன் என்று அறியப்பட்டார். இது தவறானது. மீதி எல்லாமே சரியான குற்றாதான் இருக்கும். தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக சாலை இளந்திரையனும், தில்லி கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக சாலினி இளந்திரையனும் பணியாற்றியவர்கள். மானுடம் பூத்தது நெஞ்சோடு நெஞ்சம், விட்ட குறை தொட்ட குறை, செயல் மணக்கும் தோள்கள், தாயெழில் தமிழ், தரை உரை வீற்று, தமிழனின் உரை கவிஞன் முதலியன சாலை இளந்திரையனின் நூல்களாகும். கருத்துக்கு பெரியாரையும் கவிதைக்கு புரட்சி கவிஞரையும் வழிகாட்டியாக கொண்ட சாலை இளந்திரையன் எழுச்சி சான்றோர், திருப்புமுனை சிந்தனையாளர் ஆகிய சிறப்புகளை பெற்றவர். கீழே காணப்பெறுவனவற்றில் பொருந்தாததை குறிப்பிடுக. ஓவிய செந்நூல் உரைநூல் கிடக்கையும் கற்று துறை போக பொற்றொடி மடந்தையாக சுதமதி திகழ்ந்தனள் என சிலம்பு பகிர்கிறது. இது தவறானது. ஓவ, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி என பல பெயர்களால் ஓவியக்கலை வழங்க பெற்றது. சரி. ஓவியர் கண்ணூல் வினைதர் என புகழ் பெற்றார். சரி. ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என நச்சினார்கினியார் தம் உரையில் இலக்கணம் வகுத்துள்ளார். இதுவும் சரியான கூற்று. நான்காவது உள்ளது தவறு. எவ்வகை செய்தியும் ஊமங்காட்டி எனும் மதுரை காட்சியின் பாடலடி குறிப்பிடும் கலை ஓவியக்கலை. கீழே காணப்படுவனவற்றில் பொருத்தம் அற்றதை தேர்வு செய்க. அறம் பாடுதல் என்பது பொறுத்தாக்குதல் முறை. அம்முறை நந்தி கலம்பகத்தில் பாண்டிய மன்னனால் கையாளப்பட்டது. பொருந்தாத விடையை குறிப்பிடுக. திருப்புகழ். கீழே காணப்பெறுவனவற்றில் சரியான கூற்றுகள் எவை? 1 மற்றும் 3. நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி. இப்பெயரில் மதுரை கூடலூர் கிளார் இயற்ற நூல் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. இது சரி. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுட்கள் உள்ளன. அதுவும் சரி. முதுமொழி காஞ்சியில் 11 அதிகாரங்கள் உள்ளனங்கிறது தவறு. முதுமொழி காஞ்சியில் மொத்தம் 110 செய்யுட்கள் உள்ளனங்கிறதும் தவறு. அவர் நச்சினார்கினியர் முதலிய நல்லுரையாசிரியரால் மேற்கோளாக கையாளப்பட்டுள்ளன அப்படிங்கிறதும் தவறான கூற்று. மதுரை காஞ்சியின் சிறப்புகளை தேர்க. மதுரையை பாடுவது, நிலையாமையை கூறுவது, 10 பாட்டுகளுள் மிகுதியான அடிகளை உடையது. இந்த 3 சிறப்புகளை கொண்டது மதுரை காஞ்சி. நாட்டுப்புற இயலின் தந்தை என அழைக்கப்படுவர் ஜேக்கப் கிரீன். சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிர் எழுத்து எது? ஏ. பொருந்தா இணையினை காண்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இதுதான் பாரதியாருடையன்னு கொடுத்திருக்காங்க. இது தவறானது. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். சரி. முல்லைக்கோர் காடு போலும் சுரதா. சரி. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் என்று கூறியவர் கவிமன். இந்த 3 கூற்றும் சரி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதியார்ங்கிறது தவறு. தமிழ் கவிஞர்களின் இளவரசர் என்று புகழப்படுபவர் திருத்தக்க தேவர். மருமக்கள் வழிவாண்மியம் கவிமன். தமிழ் சோலை திருவிக்க. இரட்சணிய குரல் ஏற்றிய குட்டினார். தேன்மலை சுரதா. கீழே காணப்பெறுவனவற்றில் எக்கூற்று சரியானவை 2 மற்றும் 3. கதைகள், மரபு கவிதைகள், புதுக்கவிதைகள், ஓரங்க நாடகங்கள் ஆகியவற்றை ந. பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார். சரி. திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். இதுவும் சரி. இடுகுறி பொதுப்பெயர் காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொதுப்பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது ஞான பீட விருது. பட்டியல் 1, பட்டியல் 2. உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திருமூலர். நீதூன் விரும்பேல் ஔவையார். உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே சித்தலை சாத்தலார். நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர். அறநூல்கள் மற்றும் ஆசிரியர். அறநெறி சாரம் முனைப்பாடியார். நீதி நூல் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. நீதி போதா வெண்பா முத்துராமலிங்க சேதுபதி. நன்னெறி துரைமங்கலம் சிவப்பிரகாசர். கவிதை நூல்கள் கவிஞர்கள். நெருஞ்சி ரா மீனாட்சி. அன்று வேறு கிழமை ஞானக்கூத்தன். தோணி வருகின்றது ஈரோடு தமிழன்பன்.
வரும் போகும் சி மணி. பட்டியல் 1 பட்டியல் 2. பெண்மை தாயாய் நின்று தரணியை தாங்கும். பெண்மை அயலார் தமக்கும் அன்பே செய்யும். பெண்மை மகளாய் பிறந்து சேவையில் மகிழும். பெண்மை தாரமாய் வந்து தரணியை தாங்கும். பெண்மை தாரமாய் வந்து தளர்வை போக்கும். வெண்பா புகழேந்தி, விருத்தாப்பா கம்பர், பரணி சயங்கொண்டார், களம்பகம் இரட்டையர்கள். விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடு. பரிதிமாற் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். பரிதிமாற் கலைஞர் எம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். கீழ்காண்பவற்றில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. முல்லை திணை அப்படிங்கிறது பொருந்தாத திணை. வெற்றி வாகை வஞ்சி எல்லாம் ஒரே திணை. சரியான எதுகையை தேர்க. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீத்தோன் அன்றியும். இதுல எதுகை எது அப்படின்னா எல்லுரு புல்லுரு. வினைமுற்று பெயர் சொல் வினை சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. தாங்குரும் அப்படிங்கிறது இன்னிசை அளபடை. வல்விரைந்து ஒரு பொருள் பன்மொழி. ஓரி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை. மல்லல் மதுரை உள்சொற்றொடர். தமிழ் பெயர்களை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை 1, 2, 4. ஒருவர் ஒரு இடம் பொருள் பற்றி குறிப்பதற்கு குறியீடாக இடுவது பெயர். சரியான கூற்று. தமிழில் பெயர் சொற்கள் ஒருபோதும் காலம் காட்டி அப்படிங்கிறது சரியானவை. குழந்தை எனும் தமிழ் பெயர் பால் பகா பெயர் சொல் ஆகும். இதுவும் சரியானவை. 3வது கூற்று தவிர. பொறுத்துக. தூறு புதர் மரம் இடுகுறி பெயர். வளையல் காரண சிறப்பு பெயர். மலை இடுகுறி பொது பெயர். கலை சொற்கள் தமிழாக்கம். எடிட்டோரியல் தலையங்கம். புல்லட்டின் சிறப்பு செய்தி இதழ். கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி. லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு. கீழ்காணும் வல்லினம் மிகும் இடம் குறித்து கூற்றில் பிழையான கூற்றை தேர்ந்தெடு. உண்மை தொகையில் வல்லினம் மிகும். பின்வருவற்றுள் பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதி எது? மவ்வேறு உற்றழிந்து உயிரீறு உப்பவும் அப்படிங்கிறது பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதி. இப்போ பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்கும் விதி எதெல்லாம்? தன்னொற்றிரட்டல், அடியகரம் ஐயாதல், இடையுகரம் ஈயாதல். பெருமை பிளஸ் களிறு பெருங்களிறு. புணர்ச்சி விதியை தேர்ந்தெடு. ஈறுபோதல் இனமிகள். ஈறுபோதல் இனமிகள் புணர்ச்சி விதி. பெருமை பிளஸ் களிறு பெருங்களிறு. நல்லொழுக்கம் ஒன்றே பெண்ணே நல்ல நிலை சேர்க்கும். புல்லொழுக்கம் தீமை பெண்ணே பொய்யுரைத்தல் தீமை. இப்பாடலில் உள்ள விழிச்சொல்லை தேர்ந்தெடுத்ததுக. பெண்ணே அப்படிங்கிறது விழிச்சொல். சோ எனும் வேர்ச்சொல்லின் பெயரெச்சம் சேர் எனும் வேர்ச்சொல்லின் பெயரெச்சம் சேர்ந்த. கீழுள்ள கம்பரின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது? அபிராமி அந்தாதி. பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்துக. ஏற்ற பாட்டு நீர் இறைக்கும் போது பாடும் பாட்டு. நாரை கொக்கு வகை. குறவை ஒரு வகை மீன். குளம் நீர்நிலை. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் அப்படிங்கிறது திருக்குறள். 4ம் 2ம் சொல்லுக்குறுதி எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் நாலடியார் மற்றும் திருக்குறள். சுரதா எழுதிய நூலுள் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்ற நூல் தேன்மலை. ரூபாவதி கலாவதி ஆகிய நாடகங்களை இயற்றுவர் பரிதிமாற் கலைஞர். 7 பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கியம் உலா. சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரைக்காயர். அழுது அடியடைந்த அன்பர் என குறிப்பிடப்பெறுபவர் மாணிக்க வாசகர். உரிய சொல்லால் நிரப்புக. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல். கீழ்காண்பவற்றில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. குறளை என்பதன் பொருள் புறம் பேசுதல் என்பது பொருத்தமற்றது. பொல்லா காட்சி என்பதன் பொருள் மாய தோற்றம். சரி. வெகுளல் என்பதன் பொருள் சினத்தல். சரி. வெகல் என்பதன் பொருள் விரும்புதல். சரி. பட்டியல் 1 பட்டியல் 2. திருச்சிற்றம்பலம் சிதம்பரம். திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம். திருமறைக்காடு வேதாரண்யம். குடமூக்கு கும்பகோணம். கீழே காண்பவற்றின் கூற்றுகளில் பொருத்தமற்றவை தெரிவு செய்க. 2 மற்றும் 3. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள
துள்ளம் எனும் ஊரில் திருவிக்க பிறந்தார். இவ்வூர் தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. தவறான கூற்று. மனித வாழ்க்கையும் இளங்கோ அடிகளும் முருகன் அல்லது அழகு, பெண்ணின் பெருமை, பொறுமை வைத்தல் ஆகிய நூல்களை திருவிக்க இயற்றினார். இதுவும் தவறு. திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரான் என்பதன் சுருக்கமே திருவிக்க என்பது சரி. தமிழ் நடையில் எளிமையை புகுத்திய இவர் தமிழ் தென்றல் என்று சிறப்பிக்கப்படுபவரும் திருவிக்க. சரி. பின்வருவனவற்றில் மரக்கலத்தை குறிக்காத சொல் எது? ஓடை. மரக்கலத்தை குறிக்கக்கூடிய சொல் பக்ரி, திமிழ், வங்கம். கீழ்காணும் கருத்துகளில் தவறானதை சுட்டிக்காட்டுக. பாரதிதாசன் பெண் அடிமைத்தனத்தை போற்றியவர். தவறானது. பாரதிதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதியவர். சரி. பாரதிதாசன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர். சரி. பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்றவர். இதுவும் சரி. இமயம் மணிகள், குடகு சந்தனம், கொற்கை முத்து, கீழ்கடல் பவளம். பொருந்தா இணையை கண்டறிக. கரி அப்படிங்கிறதுக்கு இணை பொருத்தமான சொல் எது அப்படின்னா நரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. கரி நரி அப்படிங்கிறது பொருந்தாத இணை. பறவை அப்படின்னா கடல், பரினா குதிரை, கணைனா அம்பு. இது சரி. கீழ் உள்ள பட்டியலில் பொருந்தாத நாடகம் தூக்குமேடை. திருக்குறள், அறத்துப்பால், பொருட்பால் ஆகியவற்றில் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்து தந்த மொழி லத்தீன் மொழி. பெருங்கை யானை இனநிறை பெயரும் சுருங்கை வீதி மருங்கில் போகி. பாடலடியின் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள், அதாவது சுருங்கை வீதி அப்படிங்கிற பொருள் சொல்லிக்குரிய பொருள் சுரங்கப்பாறை. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. அரபு சொற்கள், அரபு பெயர்கள் எஞ்ஞான்றும் இடம்பெறாமல் சீரா புராணத்தின் நற்றமிழால் யாத்தத்திரம் போற்றுதற்குரியது. இதுதான் பொருத்தமற்ற கூற்று. தேம்பாவணியில் அறம், பொருள், வீடு மட்டுமே பாடப்பட்டுள்ளன, இன்பம் பாடப்பெறவில்லை. சரியான கூற்று. தேம்பாவணியை புறநிலை காப்பியம் என்று தன்னை புறநிலை காப்பியன் என்னும் தென்னூலில் வீரமாமுனிவர் குறிப்பிடுகிறார். இதுவும் சரி. சீரா புராணத்தில் 3 காண்டங்களும் 92 படலங்களும் உள்ளன. இதுவும் சரி. பின்வருவற்றோடு ஓவிய கலையோடு தொடர்பற்ற சொற்றொடர் எது? தேசிக பாவை. வள்ளல்கள் சிறப்பு. பேகன் மயிலுக்கு போர்வை தந்தவன். காரி இரவலர்க்கு தேர் தந்தவன். ஆய் ஆண்டிரன் நீலமணியும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு தந்தவன். ஓரி இரவலர்க்கு நாடுகளை பரிசாக தந்தவன். பட்டியல் 1, பட்டியல் 2. சொல், பொருள். ஆகாறு பொருள் வரும் வழி. போகாறு செலவழியும் வழி. தகர் ஆட்டுக்கிடாய். வதுவை திருமணம். பரிச்சு 10 பாடியவர். 3ஆம் 10 பாலை கௌதமனார். 6ஆம் 10 காக்கை பாடினியார். 8ஆம் 10 அரிசில் கிளார். 9ஆம் 10 பெருங்குன்றூர் கிளார். குமரகுருபரனின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் நந்தி கலம்பகம். தமிழ், பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். கிறிஸ்தவர் கம்பர் என புகழப்பெறுபவர் ஹென்றி ஆல்பர்ட் பிரிட்டினனார். கீழ்காண்பவற்றில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. பட்டினப்பாலை பாண்டியனின் வீரச் செயலை போற்றி கூறும் தமிழ் பணுவல். கீழே தரப்பெற்றவற்றில் எவை சரியானவை என்று எழுதுக. 1, 3, 4 சரியானவை. தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. சரி. தில்லையாடி வள்ளியம்மை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லையாடி எனும் ஊரில் பிறந்தவர். இது தவறானது. தனது சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் தனக்கு பேரிடியாக இருந்ததென்று காந்தியடிகள் வருத்தம் தெரிவித்தார். இது சரி. காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களப்பலியாகி அவரை மகாத்மா எனும் உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை வள்ளியம்மைக்கு உண்டு. சரி. பாண்டிய நாட்டின் கொற்கை துறைமுகத்தை பற்றி தாம் பயண நூலில் குறிப்பிட்ட வெனிசு நாட்டு பயணி மார்க்கோ போலா. பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியால் பாராட்டு பெற்றவர் நாமக்கல் கவிஞர். பின்வரும் தகவல்கள் தவறானது. ந. பிச்சமூர்த்தி ஞான விருது பெற்றவர் அப்படிங்கிறது தவறானது. ந. பிச்சமூர்த்தி மணிக்கொடி எழுத்தாளர்கள் ஒருவர். சரி. ந. பிச்சமூர்த்தி காட்டுவாத்து எனும் கவிதையை எழுதியுள்ளார். சரி. ந. பிச்சமூர்த்தி புது கவிதை முன்னோடி எனப்படுகிறார். சரி. பொருந்தாத விடையை கண்டறிக. சுந்தர ராமசாமி எழுதிய நாவல்கள் பஞ்சும் பசியும். சரி. கவிதை நூல் கவிஞர். புலரி கல்யாண்ஜி. சுயம்வரம் கலாப்ரியா. மின்னர் பொழுதே தூரம் தேவதேவன். யாரோ ஒருவனுக்காக பசுவையா. பட்டியல் 1, பட்டியல் 2. மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். மகாகவி பாரதியார். புரட்சி கவி
பாரதிதாசன். பாவலேறு பெருஞ்சித்திரனார். பட்டியல் 1 பட்டியல் 2 தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் திருவிக. தேன்மலை சுரதா. குழந்தை செல்வம் கவிமணி தேசிய விநாயகனார். இசை ஆயிரம் சயங்கொண்டார். இதுதான் பொது தமிழ் கொஸ்டின் 2016 குரூப் 2 மற்றும் குரூப் 2A பொது தமிழ் கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம பொது அறிவு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2 அண்ட் 2A குரூப் 2A 2016 கொஸ்டினில் பொது தமிழ் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது ஜெனரல் இங்கிலீஷ் வித் ஜெனரல் ஸ்டடீஸ், அதாவது ஜிகே 2016 ஜிகே கொஸ்டின் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. தமிழ் நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் வேணுங்கிறவங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. பின்வருவன சொல் ஒத்த பரிமாணங்களை பெற்றிருக்கும் இணையை தேர்வு செய்க. 1 மற்றும் 3. விசை மற்றும் நேரத்தின் பெருக்கம். இதுதான் ஒத்த பரிமாணங்களை பெற்றிருக்கும் இணை. அடுத்து பரப்பு திசைவேகம் மற்றும் நீள அடர்த்திகளது பெருக்கம். இதுவும் ஒத்த பரிமாணங்களை பெற்றிருக்கக்கூடிய இணை. பின்வருவன சொல் அவற்றின் ஊடுருவும் திறனினை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஆல்பா கதிர்கள், பீட்டா துகள்கள், காமா கதிர்கள். ஆன்சர் ஏ. ஓகே, இப்போ பட்டியல் 1 பட்டியல் 2 பட்டியல் 3ஐயுமே சரியாக பொருத்தணும். அம்மோனியா அப்படிங்கிறது நிறமற்ற ஆவியாகும் வாயு ஹேபர் முறையில் தயாரிக்கப்படுகிறது. கார ஒடுக்கு காரணி அப்படிங்கிறது ஹைட்ரஜன் ராக்கெட் எரிபொருள். அடுத்து வெடிக்கும் தன்மை அப்படிங்கிறது நிறமற்ற ஆவியாகும் திரவம் ஹைட்ராக்சாயிக் அமிலம். ஹைட்ராக்சிலிமைன் அப்படிங்கிறது வெள்ளை திண்மம் ஆக்சினேற்ற மற்றும் ஒடுக்கு காரணி. ஆப்ஷன் 4. பிரக்டோஸ் 6 பாஸ்பேட் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நியூபெர் எஸ்டர். வரிசை 1உடன் வரிசை 2ஐ பொருத்துக. கொழுப்பு பொருள் சூப்பரின். மை தயாரிப்பு டானின்கள். நைட்ரோஜீனஸ் கழிவு பொருள் ஆல்கலாய்டுகள். பல ஜெல்லிகள் பெக்டின்கள். இனசெல் ஆக்கத்தின் போது உருவாகும் இரட்டை மைய செல் இவற்றுள் எது? ஸ்பெர்மைட்டோகோனியா. ஆன்சர் சி. பட்டியல் 1 பட்டியல் 2 பட்டியல் 3ஐ பொறுத்துக. டைபாய்டு ஜுரம், சால்மனல்லா டைபி. அடுத்து குடல் ரணமாதல். நிமோனியா, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா. சுவாச காற்று பைகள் திரவத்தினால் நிறைந்துள்ளது. பைலேரியாசிஸ், உச்சேரேரியா மாலாயி. நிணநீர் நாளங்களில் நாட்பட்ட வீக்கம். படர் தாமரை ட்ரைகோஃபைடான். தோலில் உலர்ந்த சிதுகள் கொண்ட காயங்கள். 2015 புதினத்திற்கான பெருமை வாய்ந்த மேன் புக்கர் பரிசினை வென்ற எழுத்தாளர் மார்லான் ஜேம்ஸ். பின்வரும் மலைகளில் டேனேலி என்று மறுபெயரிடப்பட்ட வட அமெரிக்க மலை எது? மெக்கினிலி மலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிஷா 2008 என்பது பி 2015 என்பதற்கு ஒத்ததாகும். எனில் பி என்பது எதை குறிக்கும்? ரோனு. ஆன்சர் டி. இந்தியர்களின் உடல் பருமனுக்கு காரணமான மரபணு என இந்திய விஞ்ஞானிகளால் சமீபத்தில் கண்டறியப்பட்டது எது? THS-B7A. இந்தியாவில் முதலில் வானவியல் ஆராய்ச்சிக்கென்றே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு 28 செப்டம்பர் 2015 அன்று ஏவப்பட்ட அலைநீள விண்வெளி ஆராய்ச்சி கூடம் எது? ASTRO-SAT. ஆஸ்ட்ரோசாட். இவற்றில் 2015 ஆண்டு நடைபெற்ற டென்னிஸ் போட்டிகளில் சானியா மிர்சா மார்டினா ஹிங்கன்ஸ் ஜோடி பெண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்லவில்லை. எதுல அப்படின்னா பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ். தமிழ்நாட்டில் மிக பெரிய மின்சக்தி நிலையம் செப்டம்பர் 2015 துவங்கப்பட்ட இடம் எது? செங்கோட்டை, விருதுநகர் மாவட்டம். SHAJ திட்டம் மீதான பின்வரும் கூற்றுகளில் எந்த கூற்று மற்றும் கூற்றுகள் சரியானவை? 1வது கூற்று மட்டும்.
புதிய எல்பிஜி இணைப்பிற்கான இணையதள வேண்டுகோளை நுகர்வோர்கள் அஞ்சல் செய்ய SAHEGL இயலச் செய்யும். அக்டோபர் 2015 நேபாளத்தின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பித்யா பண்டாரி இக்கட்சியை சார்ந்தவர். நேபாளத்தின் கம்யூனிஸ்ட் கட்சி. அக்டோபர் 2015 பிரிக்ஸ் அமைப்பின் முதலாவது இடப்பெயர்வு பற்றிய மாநாடு இங்கு நடைபெற்றது. சோச்சி, ரஷ்யா. எந்த அமைப்பின் 73வது அடித்தளம் நாள் 26 செப்டம்பர் 2015 அனுசரிக்கப்படுகிறது? CSIR. அஸ்தேனோஸ்பியர் என அழைக்கப்படும் புவியின் உட்பகுதி மேல் மேண்டில். சிக்கிம் மாநிலத்தின் உயிர் நாடி என அழைக்கப்படும் ஆறு டிஸ்டா. சூரிய வள சுற்றுப்பாதையில் அதிவேகத்தை கொண்டுள்ள கோள் புதன். ஹார்ஸ்ட் என அழைக்கப்படும் மலை விண்ட மலை. கடல் தரையில் அதிக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இருப்பது ஆழ்கடல் சமவெளி. பின்வருவனவற்றில் பிற்கால சொற்கள் பயன்படுத்திய திரவ அளவைகள் எவை? நாளி, உதி. ரவீந்திரநாத் தாகூர் பற்றி தவறான கூற்றை சுட்டி காட்டவும். 2 மற்றும் 4. தவறானது எது? 1915 நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிரியர் இவர் அப்படிங்கிறது தவறு. அடுத்து இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவுக்கான தேசியத்தை எழுதினவர்கிறதும் தவறு. வங்காளத்தில் சாந்தி நிதிகேதனை நிறுவினார் அப்படிங்கிறது சரி. போஸ்ட் ஆபீஸ் மற்றும் கோரா ஆகியவை இவரது படைப்புகளாகும் அப்படிங்கிறதும் சரி. எந்த இந்திய வம்சாவளியினர் விதவை மறுமணத்திற்கு பாட்டாம் என்ற வரியை விதித்தனர்? பீஷ்வாக்கள். பின்வரும் கருத்தினைக்குரிய இந்திய அரசியல் தலைவர் அடையாளம் கான். தீண்டாமையை விட்டொழிக்க அப்படின்னு இந்தியர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற தகுதியற்றவர்கள் அப்படின்னு கூறியவர் யார்? மோகன்தாஸ் காந்தி. 1971ஆம் ஆண்டு சோவியத் உடன்படிக்கையின் வாக்கியங்களை கவனிக்கும். கீழ் குறிப்பிட்டவர்களின் வாக்கியங்களில் எவை சரியானவை? முதல் 3மே சரியானது. இவ்வுடன்படிக்கை 20 ஆண்டுக்கு ஏற்படுத்தப்பட்டது. சரி. சோவியத் வெளியுறவுத்துறை அமைச்சர் குரோமிகோ என்பவருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்தார் சுவரன் சிங் என்பவருக்கும் இடையே 1971 ஆகஸ்ட் 9 ஏற்படுத்தப்பட்டது. சரி. இவ்வுடன்படிக்கை 2 நாடுகளுக்கிடையே நல்லுறவை பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஆசியா மற்றும் உலகளவில் அமைதியை ஏற்படுத்த உதவும் என முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சே காமராஜ் கூறியுள்ளார். சரி. பின்வருவனவற்றில் அவை உருவாக்கப்பட்டதனை ஏறுவரிசையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் திட்ட ஆணையம், அடுத்து தேசிய வளர்ச்சி குழு, அடுத்து மண்டல குழுக்கள், அடுத்து தேசிய ஒருமைப்பாட்டு குழு. பின்வரும் குழுக்களை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்துக. ஐயங்கார் குழு, கோர்வாலா குழு, ஆஃபில்பேக் அறிக்கை, நிர்வாக சீர்திருத்த ஆணையம். பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? 9 டிசம்பர் 1946. நாகாலாந்து மாநிலம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1961. 74வது திருத்த சட்டத்தின் மூலம் பின்வரும் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது? 12வது அட்டவணை. பின்வரும் எந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டுள்ளார்? நீதிபதி எம். இதயதுல்லா. 1868ஆம் ஆண்டு இந்தியாவின் தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழுவினை தலைமை தாங்கியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி ஆவார். இந்த உற்பத்தி மேம்பாட்டு திறனை வெளிக்கொணர பாரத நிர்மாண் திட்டம் தொடங்கப்பட்டது. எந்த உற்பத்தி அப்படின்னா கிராமப்புற இந்தியா. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எப்பொழுது முதல் ஆதார் அட்டையை உருவாக்கியது? செப்டம்பர் 29, 2010. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு பணிகள் 1975. தேசிய ஊரக சுகாதார பணித்திட்டம் 2005. தேசிய சுகாதார கொள்கை 2002. தேசிய கல்விக் கொள்கை 1986. அகில இந்திய மாநில மக்கள் குழுவின் தலைமை பொறுப்பை 1946-47ஆம் ஆண்டுகளில் வகித்தவர் யார்? பண்டித ஜவஹர்லால் நேரு. கீழ்கண்டவற்றுள் அலிகார் இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எது? இந்திய முஸ்லிம்களுக்கிடையே தேசிய உணர்வு ஊட்டுதல் அப்படிங்கிறது தவறானது. தொடர்பு இல்லாதது. அலிகார் இயக்கத்துடன் தொடர்புடையது இந்திய முஸ்லிம்களுக்கு நவீன கல்வி அளித்தல், முஸ்லிம் சமூகத்தை சீர்திருத்துவது, நவீனமயமாக்கலில் இந்திய முஸ்லிம்களை நெருங்க செய்வது. சரியானது. தொடர்பு இல்லாதது இது அப்படின்னா ஆப்ஷன் 4.
கீழ்கண்டவர்கள் 1857ஆம் ஆண்டு புரட்சியில் கலந்து கொள்ளாமல் விலகியே இருந்தவர்கள் யார்? சிந்தியா, ஹோல்கர், ஜெய்கவர், நிஜாம். 4 பேருமே இதில் கலந்து கொள்ளவில்லை. 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். A:B = 6:7 எனவும் B:C = 8:9 எனவும் இருப்பின் A:C விகிதம் என்ன? 16:21. 25 எண்களில் சராசரி 78.4 என கடக்கப்படுகிறது. பின்னர் 96 எண் தவறுதலாக 69 என பயன்படுத்தப்பட்டது என கண்டுபிடிக்கப்படுகிறது. இதில் சரி செய்யப்பட்ட சராசரி 79.48. பின்வரும் தொடரில் அடுத்து வரும் ஆங்கில எழுத்து எது? BEINT. ஆப்ஷன் சி. √784 + x = 500 78% எனில் x இன் மதிப்பு என்ன அப்படின்னா 362. 43, 91 மற்றும் 183 ஆகிய எண்களை வகுக்கும் போது ஒரே மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் 4. தொடரில் விடுபட்ட எழுத்துக்கள் யாவை? AZ, GT, MN, அடுத்து SH, YB. முரளியின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது முரளியின் வயதை போல் மும்மடாக இருந்தது. முரளி மற்றும் அவர் தந்தையின் தற்போதைய வயது என்ன? 20, 40. 3√3 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்து உயரம் என்ன? 4.5 சென்டிமீட்டர். ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்கு முதல் குழாய்க்கு 12 மணி நேரம் ஆகிறது. அதே தொட்டியை நிரப்புவதற்கு இரண்டாம் குழாய்க்கு 6 மணி நேரம் ஆகிறது. மூன்றாம் குழாய்க்கு 4 மணி நேரம் ஆகிறது. 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தண்ணீர் தொட்டி நிரம்புவதற்கு ஆகும் நேரம் எவ்வளவு? 2 மணி நேரம். x² + 4y² = 4xy எனில் x:y இன் மதிப்பு 2:1. ரூபாய் 1550 ஒரு பகுதி 5% வட்டி வீதத்திற்கும் மற்ற பகுதி 8% வட்டி வீதத்திலும் தனி வட்டிக்கு கடனாக கொடுக்கப்பட்டது. 3 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த வட்டியானது ரூபாய் 300 எனில் 5%க்கும் 8%க்கும் விடப்பட்ட அசல்களின் விகிதம் 16:15. ரூபாய் 800 என்ற தொகையானது 3 வருடங்களில் தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 920 என்றாகிறது. தனிவட்டி வீதம் 3% அதிகரித்தால் ரூபாய் 800க்கு கிடைக்கக்கூடிய தொகை 992. அகச்சிவப்பு நிறமாலைமானி மூலக்கூறு வடிவமைப்பினை ஆராய. பொலாரிமானி சர்க்கரையினது தூய்மையினை அளவிட. பேரோமானி வளிமண்டல அழுத்தத்தினை அளவிட. திரிபுமானி தகைவுக்கு உட்படுத்தப்பட்ட ஆகாய விமான பரப்பை சோதனையிட. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் கொண்டு துகள் இயற்பியலாளரை அடையாளம் காண்க. பீட்டர் W. ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் தான். இவர் பிராங்கஸ் என்க்லட் என்பவரோட 2013ஆம் ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசினை வென்றவர். 20 ஜூலை 2015 ராயல் சொசைட்டினது காப்லே பதக்கத்தினை இவர் வென்றுள்ளார். யார் அவர் அப்படின்னா பீட்டர் W. ஹிக்ஸ். பின்வரும் சமன்பாட்டில் ABC மற்றும் D மதிப்பை காண்க. இந்த சமன்பாட்டுக்கு ஆன்சர் B. A = 5, B = 6, C = 3, D = 3. 0.20 mol/லிட்டர் சோடியம் அசிட்டேட் மற்றும் 0.15 mol/லிட்டர் அசிட்டிக் அமிலம் கலந்த தாங்கல் கரைசலின் pH மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 4.8697. பின்வருவற்றில் தவறான கூற்று எது? 2 மற்றும் 4. தாலியம் சேர்மங்கள் புகையுண்டாக்கிகள் ஆகும். தவறு. கரிம குளோரின் பூச்சிக்கொல்லிகள் வயிற்று நச்சுகள் ஆகும். இதுவும் தவறு. 2, 4, 5 ட்ரைகுளோரோபீனாக்சி அசிட்டிக் அமிலம் ஒரு களைக்கொல்லி. சரி. சோலினெஸ்டீரேஸ் நொதியை கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லிகள் தடுக்கும். இதுவும் சரி. டர்பன்டைன் கீழ்கண்ட மரத்தில் இருந்து பெறப்படுகிறது. பைனஸ் ராக்ஸ்பர்ஜை. மனிதனில் குருதி உறைதலுக்கு தேவைப்படும் புரோத்ரோம்பின் இவற்றில் உருவாக்கப்படுகிறது. கல்லீரல். சைமன் நோய் பிட்யூட்டரி சுரப்பி. டயபெட்டிஸ் மிலிடஸ் கணையம். குஷிங் நோய் அட்ரீனல் சுரப்பி. மிக்சோஎடிமா தைராய்டு சுரப்பி.
2014-2015 ஆண்டின் விளையாட்டுக்கான அர்ஜுனா விருது பெற்றவர்கள் அவருடைய விளையாட்டுடன் பொருத்துக. சந்தீப் குமார் வில்வித்தை, சதீஷ் குமார் பளுதூக்குதல், மன்தீப் ஜங்காரா குத்துச்சண்டை, ஜித்து ராய் துப்பாக்கி சுடுதல். பட்டியல் 1 பட்டியல் 2. ட்ரீமிங் பிக் மை ஜர்னி டு கனெக்ட் இந்தியா, சாம் பிட்ரோடா. அட்வான்டேஜ் இந்தியா ஃப்ரம் சேலஞ்ச் டு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏபிஜே அப்துல் கலாம். ரீபூட்டிங் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நந்தன் நில்கேனி. காஷ்மீர் த வைஜ்பாயே இயர்ஸ், ஏஎஸ் துலாத். தமிழ் அரசு விருதுகள் பெறுநர். தமிழ்தாய் விருது நவி மும்பை தமிழ்ச் சங்கம். கபிலர் விருது கவிஞர் துரை சூடர். வ.உ.சி. விருது மு. பாலசுப்ரமணியன். கம்பர் விருது கோ. செல்வம். தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் ஆண் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? அலோக் ரவாத். முதலாம் உலக ஆன்டிபயாட்டிக் விழிப்புணர்வு வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது? 16 நவம்பர் முதல் 22 நவம்பர் 2015 வருடம். 2015 வரை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2015 எந்த நாடு அதன் அரசியலமைப்பு சாசனத்தை புதிதாக பிரகடனப்படுத்தியது? நேபாளம். இமயமலையின் 7073 மீட்டர் உயர குன்மலை சிகரத்தின் மேல் ஏறி வெற்றி கண்ட முதல் இந்திய பெண்மணி இவர் ஆவார். ஜி.ஆர். ராதிகா. பாலின சமத்துவத்திற்கான முதலாம் உலக மாநாடு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்றது? கேரளம். புகழ் வாய்ந்த G20 மன்றத்தினை இந்தியா தலைமை ஏற்று நடத்தவிருக்கும் ஆண்டு எது? 2018. மலை வாழிடங்கள் மாநிலங்கள். அரக்கு ஆந்திர பிரதேசம், குல்மார்க் ஜம்மு அண்ட் காஷ்மீர், குலு இமாச்சல பிரதேசம், சில்லாங் மேகாலயா. கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை குறிப்பிட்டுக. குச்சியே குச்சி 6. ஆன்சர்கள் என்ன அப்படின்னா பி. ஏ மற்றும் ஆர் இரண்டு சரி, இரண்டுமே சரியான விளக்கம். ரோமானியர் தமிழகத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். 6 லட்சம் தங்க நாணயங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. இதனால் ரோமானிய பொருளாதாரம் நிலை குலைந்தது. சரி. ரோமானிய வணிகம் கிமு 68 நீரோ மன்னன் இறந்த பின்னர் வீழ்ச்சியடைந்தது. இதுவும் சரி. குச்சிக்கு ஏற்ற விளக்கம் சரி. புல்லாங்குழல் ராஜேந்திர பிரசன்னா, தபலா லாகிர் ஹுசைன், சிதார் நிஷாத் கான், சரோட் அலி அக்பர் கான். பம்பாய் ரயில் நிலையம் 1853, ராயபுரம் ரயில் நிலையம் 1856, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் 1873, எழும்பூர் ரயில் நிலையம் 1908. அரசியலமைப்பு சபையின் வழிகாட்டு குழுவின் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி ஆரம்ப கல்வி உரிமையுடையது தொடர்புடையது? விதி 21A. பின்வரும் கொச்சினை அதற்கு உகந்த தேர்வுகளோடு பூர்த்தி செய்து சரியான தெரிவினை தேர்ந்தது. மாநில தலைமை தகவல் ஆணையரை நியமிக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்யும் குழு இவற்றை உள்ளடக்கியது. முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சரால் முன்மொழியப்படும் கேபினட் அமைச்சர். இந்த மூன்றும். இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் எப்பொழுது திறந்து வைக்கப்பட்டது? ஜனவரி 28, 1950. இந்திய பாராளுமன்றத்தின் பொது கணக்கு குழு தலைவரை நியமனம் செய்பவர் யார்? மக்களவை சபாநாயகர். இந்திய அரசியலமைப்பு எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் அவைகளை கூட்டுவதற்கு அல்லது ஒத்தி வைப்பதற்கு அதிகாரம் உள்ளது? விதி 85. நிர்மல் பாரத் அபியான் கிராம சுகாதாரம், பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா ஊரக சாலைகள், கிராம கட்டமைப்பு மையம், கிராம கட்டமைப்பு திட்டம், மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை நிலைப்படுத்துதல், தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு திட்டம் அனைத்து வாழ்விடங்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்து தருதல். கீழ் வருவதில் எந்த ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை சேவைகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை? புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை வளர்ச்சியடை செய்தல். ஆப்ஷன் சி. சம அளவு வருமான பகிர்வை காட்டும் புள்ளியியல் குறியீடு கினி கிளி.
பின்வரும் நிதி ஆணையங்களில் மத்திய அரசின் அனைத்து வரிகளின் நிகர வருமானத்தினை மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வு வழங்க பரிந்துரை செய்த ஆணையம் இது 11வது நிதி ஆணையம். எந்த இந்திய அரசியலமைப்பு பஞ்சாயத்து ராஜ் திருத்த சட்டம் பிரிவு 1 1/3 பங்கு இடம் தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் பெண்களுக்கான இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என குறிக்கிறது? 74வது சட்ட திருத்தம். பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுங்க. KR ஐயங்கனார் மெட்ராஸ் மகாஜான் சபை, கேளப்பன் வைக்கம் சத்தியாகிரகம், MR மசானி காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி, MM மாளவியா இந்து மகாசபை. ஒரு ஆண்டிற்கு எந்த வட்டி வீதம் மூலம் ரூபாய் 1200 2 வருடங்களில் ரூபாய் 1348.32 ஆகும்? 6%. 7 பேர் ஒரு வேலையை தினம் 9 மணி நேரம் வேலை செய்து 30 நாட்களில் முடித்துள்ளனர். அதே வேலையை 10 பேர் தினம் 7 மணி நேரம் செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? 27 நாட்கள். 5 + 3 = 34, 6 + 2 = 40 என தரப்பட்டால் 7 + 1 மதிப்பு 50. 6 மணிகள் முதலில் ஒன்றாக அடிக்கும், பின்னர் அவை ஒவ்வொன்றும் 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளி விட்டு அடிக்கும் என்றால் 30 நிமிடத்தில் எத்தனை முறை 6 மணிகள் ஒன்றாக சேர்ந்து ஒலித்திருக்கும்? 16. A/B = 4/5 மற்றும் B/C = 15/16 எனில் C² - A² C² + A² இன் மதிப்பு 7/25. கொடுக்கப்பட்ட தொடரில் பொருந்தாத எண்ணை கண்டறிக. 25, 36, 49, 81, 121, 169, 225. பொருந்தாத எண் 36. A மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். B என்பவர் A ஐ காட்டிலும் 60% அதிக திறனுடன் வேலை செய்பவர் எனில் B மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? 7½ நாட்கள். 5/A = 6, 6/B = 7, 7/C = 5 எனில் ABC இன் மதிப்பு 1. X√, Y√, Z√A இன் மதிப்பு யாது? XYZ √A. ஆன்சர் C. 8% தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 2000 என்ற தொகை இரட்டிப்பாக மாறுவதற்குரிய காலம் 12½ ஆண்டுகள். ஒரு செவ்வகத்தின் நீளமானது 60% அதிகரிக்கப்படுகிறது. அதன் அகலமானது எத்தனை சதவீதம் குறைந்தால் அதன் பரப்பளவு முந்தைய பரப்பளவை போல் இருக்கும்? 37½ ரூபாய் 53 ABC என்ற மூவருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. A என்பவர் B பெறுவதை காட்டிலும் ரூபாய் 7 அதிகம் பெறுகிறார். B என்பவர் C ஐ காட்டிலும் ரூபாய் 8 அதிகம் பெறுகிறார் எனில் அவர்கள் பெற்ற தொகையின் விகிதங்கள் 25:18:10. ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை மூன்றும் ஒரே அளவை கொண்ட அடிப்பகுதியையும் சமமான உயரத்தையும் உடையனவாய் உள்ளன. இதன் கன அளவுகளின் விகிதம் 1:2:3. அவ்வளோதான் மேக்ஸ். தேங்க்யூ.